தூதுவர் போல் கேற்றுவிட்டு தூக்கி தலை நிமிர்த்தி நாதமணி தென்றலிலே நடனமிடும் தென்னையைப் போல் ஆதிரைக்கும் கார்த்திகைக்கும் ஆயிழையார் ஏற்றி வைக்கும் தீபம் என மின்னலிடும் செம்மலர் போல் வெம்மலர் போல் பாதி மொழி வாராமல் பாட்டிசைக்கும் பூங்குயிலும் பாக்கு வரும் முன்னாலே பறந்துவிட்ட வெற்றிலை போல் மோதி சிறகடிக்கும் முத்தான கிள்ளைகளாய் சேலையிலே கோவில் கட்டி சிற்றிடையில் பின்னலிட்டு பாலமது பூமுகத்தை பட்டொளிர பொட்டு வைத்து 4 முழ சேலையிலே நாணமது முந்தி வர ஆசை நடத்தி வர அச்சமது பிந்தி வர போதார் நறுங்குழலில் போதை மலர் சரியே எங்கள் கோதை மகள் வருகிறாளே. எப்படி இருக்கு பாட்டு? மீனிங் எல்லாம் விடுங்க, செமையா இருக்கு இல்ல? அப்போ தமிழை பற்றி பேசும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு திமிரு தெனா விட்டு வராமல் என்ன பண்ண சொல்லுங்க. எந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாமல் பாட்டு மாதிரி இருக்கு இல்லை? அது என்ன சொல்கிறது, இப்போ சினிமா பாட நமக்கு கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம். பட் அதை விட அதிகப்படியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ஜாய்மெண்ட்டை இந்த பாட்டு நமக்கு கொடுக்குதா இல்லையா? அது தமிழுக்கே உரியதான சிறப்பு அது. அப்போது தமிழ் தான் உலகத்திலேயே ஒரு பெஸ்ட்டான மொழி அப்படின்னு நம்ம ஏன் சொல்ல மாட்டோம்? இந்த பாடல் வந்துட்டு எனக்கு ஒரு 10 வயசில் எங்கள் அப்பா கிட்ட மனப்பாடம் பண்ணி தூதுவர் போல் கேற்றுவிட்டு தூக்கி தலை நிமிர்த்தி நாதமணி தென்றலிலே நடனமிடும் தென்னையை போல் தூதுவர் போல் கேற்றுவிட்டு இப்படி மனப்பாடம் பண்ணி அவர்கிட்ட ஒப்பிச்ச இந்த பாடல் இது. பட் இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சுல்ல, மறந்து போயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் எழுதி வச்சுட்டு அப்பப்போ பார்த்து உங்ககிட்ட சொன்னேன் நான். இந்த பாடல் வந்துட்டு எங்கள் அப்பா அது பாடினார்னா வேறு லெவலில் இருக்குங்க. இப்போல்லாம் அவர் இருந்து நான் அவரை பேசி போட்டேன் அப்படின்னா நீங்களே பயங்கர ட்ரெண்டாக்கி விட்டுருவீங்க. 80 வயசுலேயுமே அப்படி ஒரு ஞாபக சக்தி அவருக்கு இருக்கும். ஒரு பாடல் ஒன்று, பட்டினத்தார் எழுதிய ஒரு பாடல். அதாவது அவர் வந்துட்டு துறவரம் போயிடுவார், திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. அவர் இருந்தாலும் வேண்டாம், இந்த ஃபேமிலி லைஃப் வேண்டாம், நான் தனியாக போகிறேன் அப்படின்னு போயிடுவார். அவங்க அம்மா இறந்துருவாங்க. அவங்க அம்மா இறந்தது தான் அந்த இடுகாட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த விஷயம் தெரியும். அந்த இடுகாட்டில் போயிட்டு இந்த பாடல் பாடுவார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று அப்படின்னு ஒரு பாடல். அது தொந்தி சரியே என்னை பெற்றெடுத்து அப்படின்ற மாதிரி அது வரும். முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று அப்படின்னு வரும். அது என் தந்தையார் சொல்லும் போதே அப்படியே அழுதுருவாருங்க. ஓகே, அவங்க அம்மா எல்லாருக்குமே அவங்க அம்மானா ரொம்ப ஸ்பெஷல் தான். பட் அந்த பாட்டை இப்போ நானாவது உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லை, அவருக்கு 2 திங்களாய் அதை சொல்கிறதுக்குள்ளே அழுக அவருக்கு அடைக்கும். ஆனால் அப்படி ஒரு ஞாபகம் அவருக்கு உண்டு, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல். இது நான் 10 வயசில் படித்தது இப்போவே எனக்கு மறக்குது பாருங்கள். அவர் 80 வயசுலையும் மறக்காமல் சொல்லி தருவார், சொல்லுவார். ஆக்சுவலி எங்கள் அப்பா அப்படின்றதுக்காக நான் சொல்லலை, இந்த ஒரு தமிழில் ஒரு பெஸ்ட் டீச்சர் அப்படின்னா எங்கள் அப்பா தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவர் ஒரு டைம் டீச் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை மறக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு வல்லமை நிறைந்த டீச்சிங்கை அவர் கொடுப்பார். ஓகே, அவர் இதை படித்தாருன்னா நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் நமக்கு. எங்கே ஏற்றம் கொடுக்கணும், எங்கே இறக்கம் கொடுக்கணும், எங்கே அழுத்தம் கொடுக்கணும், அது கரெக்டாக அவர் பண்ணுவார். அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கிறப்ப அவர் சொல்லி கொடுத்த இந்த கவிதைகள், திருக்குறள், கதைகள் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான். ஓகே, பட் இந்த டைம்லலாம் நான் ஒரு 10 வயசுலலாம் பயங்கர ஒரு டார்ச்சர் அனுபவித்த தருணங்க. சாட்டர்டே சண்டே வரவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா சாட்டர்டே சண்டேலாம் டீச்சர்ஸ்களுக்கு லீவ் இல்லை. இப்போ தானே சாட்டர்டே கம்பல்சரி ஸ்கூல் வைக்கிறாங்க. அப்போல்லாம் சனி ஞாயிறு வந்துட்டு கம்பல்சரி லீவு. சனி ஞாயிறு லீவ் ஐயோயோ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருப்பேன். நான் அப்படி புக்கை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும். அவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவார். அப்பா தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்ட்டாக அவர் பக்கத்துலேயே இப்படி புக்கை வச்சு படிப்பேன். என்ன சத்தமே காணும் அப்படின்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் படிக்க ஆரம்பித்தேன் நான். அந்த மாதிரி எல்லாம் படித்து இது மனப்பாடம் பண்ண கவிதைகளில் இதுவும் ஒன்று. ஓகே, பட் இதுக்கான கிரெடிட் எல்லாமே கோஸ் டு மை ஃபாதர் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஓகே, எனக்கு ஞாபகம் வரப்போல் இந்த மாதிரியான கவிதைகளை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பாடல்கள்லாம் படிக்கும்பொழுது நார்மல் விஷயத்தை பேசும்பொழுது சாதுவாக நம்ம பேசுகிறோங்க. தமிழை பற்றி பேசும்போது மட்டும் அந்த ஒரு வேகம், அந்த ஒரு துணிச்சல், அந்த ஒரு திமிரு எங்கேருந்து வருதுன்னே தெரியலை. இந்த மொழி நமக்கு கொடுக்கக்கூடிய தைரியம் அப்படி. ஓகே, அதனுடைய வல்லமை எப்படி இருக்குது இல்லையா? எங்கேருந்து தான் அந்த வாய்ஸ் எல்லாம் வருமோ தெரியலை, அப்படி வருது. இது நம்ம மொழிக்கே உரியதான சிறப்பு இது. ஓகே, தமிழர்கள்னால் வீரம் அப்படின்னா எங்கேருந்து வந்துச்சு? தமிழ்லேருந்து தான் வருது. அதை பற்றி பேசும்பொழுது அந்த வாய்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ளோவில் போகும் தமிழ் அப்படின்னாலே. ஓகே, அது தாய்மொழி என்பதற்காக கிடையாது, மொழிகளில் சிறப்புடைய மொழி என்பதற்காகத்தான்.
இல்லையா? எல்லாருக்குமே அவங்கவுங்க தாய்மொழி பெஸ்ட்டு தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நபர்களே ஹிந்தி பர்சன்ஸ் இருக்காங்க, மற்ற லாங்குவேஜ்காரங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, தமிழ் வந்துட்டு பெஸ்ட் மொழிங்க, உங்கள் லாங்குவேஜ் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தாய்மொழின்றதுக்காக நம்ம பெருமையாக பேசுறது கிடையாது. மற்ற மொழிக்காரங்களும் நம்ம மொழி தான் பெஸ்ட் அப்படின்னும் சொல்கிறாங்க. ரைட் தானே? அப்போ நம்ம தமிழர் அப்படின்றதுல எப்போவுமே வந்துட்டு ஒரு பெருமிதம், அது கொடுக்கக்கூடிய திமிரு அதெல்லாம் கூடவே வந்துடுது இல்லை? சரி, அப்பப்போ நான் என் தந்தை சொல்லி கொடுத்த பாடல்களை, கவிதைகளை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.